ஹாய்ங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? போன வாரம் வெட்னஸ்டே அன்னைக்கு எடுத்த மினி வ்ளாக் இந்த வீடியோ. வீட்ல சிக்கன் நூடுல்ஸ் சூப் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் சிக்கன் நூடுல்ஸ் சூப் பண்ணி குடுத்துட்டேன். எனக்கு டின்னருக்கு நான் பன்னீர் பராட்டா பண்ணேன். கம்பு மாவுல தாங்க இன்னைக்கு நான் பராட்டா பண்ணேன். ரொம்ப நல்லா இருந்தது. எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாம் வாங்க. நான் இன்னைக்கு 1/2 கப்பு மாவு தான் எடுத்தேன். அதில் 3 பராட்டா வந்தது. 1/2 கப்பு மாவுக்கு 3/4 கப்பு தண்ணி விட்டேங்க. நான் கீ யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆயிலும் யூஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு சால்ட் போட்டு தண்ணி கொதிச்ச பிறகு மாவை கொட்டிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணாங்க. அதில் இந்த கட்டி கட்டியாக தூளை எதுவுமே இருக்கக்கூடாது. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி போட்டு வச்சிடணும் ஒரு 5 நிமிஷத்துக்கு. நல்லா பிசையணும். சப்பாத்தி மாவு எப்படி நம்ம பிசையுமோ அதை மாதிரி பண்ணோம்னா கிராக் விழாது. அதுக்கு தான் அப்படி நம்ம நல்லா பிசைகிறது. நான் 3 பரோட்டா பண்ண போகிறேன். அதில் 3 உருண்டை பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா பன்னீரும் ஃபில் பண்ணிட்டேன். பன்னீர் ஃபில் பண்ணி க்ளோஸ் பண்ணும்போது அங்கங்கே கிராக் வரும். அப்படி வரும்போது நீங்கள் லைட்டாக தண்ணி தொட்டு அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிங்கன்னா நல்லா ஒட்டிக்கும். அதுக்கப்புறமா சப்பாத்தி உருட்டுற மாதிரி நம்ம உருட்ட வேண்டியது தான். என்கிட்ட அந்த சப்பாத்தி உருட்டுறது இல்லை. அதால் நான் வந்து டொட்டில்லா மிஷினில் தான் இன்றைக்கி பண்ணேன் நான்.